இன்றைக்கி வந்து முட்டையை நம்ம அந்த 5th டே எப்படி கேண்ட்லிங் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம். நம்ம சில முட்டையை கேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ஒரு டார்ச்சில் அதை சுற்றிட்டு ஓகே அதெல்லாம் நல்ல ஒரு ப்ராசஸ் தான், நல்ல ஒரு வழிமுறை தான். அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லை. ஜஸ்ட்டு மொபைல் எடுத்திங்கன்னா மொபைலோட டார்ச் லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதில் வச்சு நீங்கள் கேண்ட்லிங் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் முட்டையை கரு உருவாயிருந்தால் எப்படி இருக்கும், கரு ஃபார்ம் ஆகலாம் எப்படி இருக்குன்ற விஷயத்தை இப்போ காட்ட போகிறேன். இப்போ வாங்க நான் கேண்ட்லிங் பண்ண போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அதை எப்படி கேண்ட்லிங் பண்ணுற விஷயத்தை நான் கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ நான் பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக ஆகும். ஸோ என்னடா இருட்டாகுது யோசிக்காதீங்க, இருட்டில் தான் வந்து கரு இருக்கா இல்லையான்ற விஷயம் தெரிய வரும். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மொபைலில் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு டார்ச் இருக்கிற மொபைல் எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், டார்ச் லைட் ஆன் பண்ணி முட்டையோட தட்டையான பகுதி மேலே இப்படி வைங்க. இப்போ உங்களுக்கு நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பிளட் வெயின்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு 5th டே எக்லாம் கிடையாது. இது ஆல்மோஸ்ட் 10 டேஸை கிராஸ் பண்ண எக். இது உங்களுக்கு நான் கேண்ட்லிங் இப்படி தான் இருக்கும்ன்றது காட்டுறதுக்காக இந்த எக்கு காட்டுறேன். உங்களுக்கு கரு ஃபார்ம் ஆகிருந்தாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு பிளட் வெயின்ஸ் தெரிய வரும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு பிளட் வெயின்ஸ் தெரிகிற எக்கை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு பிளட் வெயின்ஸ் இல்லாத எக்ஸ்லாம் நீங்கள் அந்த 5th டே எடுக்கும்போது நீங்கள் எடுத்து வெளியே டிஸ்போஸ் பண்ணிடலாம் நீங்கள். ஓகேங்களா? ஓகே, இதில் கரு இருக்குது, உங்களால் தெளிவாக பார்க்க முடியுது இல்லையா? ஓகே, இப்போ கரு கூடாத முட்டையை நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். அதையும் பாருங்கள். நீங்கள் இன்னொரு முட்டை எடுக்கிறேன், இல்லை டார்ச் அடிக்க போகிறேன் நான் இப்போ பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ப்ளைனாக இருக்கும் இந்த எக்கு. அப்போது வந்து இதில் கரு ஃபார்ம் ஆகலை. இது 5th டேவே செக் பண்ணிடணும் நீங்கள். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸில் உங்களுக்கு ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகிடும். எதுக்கு குஞ்சு பொரிக்காது அப்படின்ற எக்ஸை நீங்கள் எதுக்கு உள்ளே வச்சுருக்கணும். ஸோ அதனால் வந்து குஞ்சு பொரிக்காது அப்படின்ற எக்கை நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க கேண்ட்லிங். வேணா திருப்பி அகைன் வேறு ஒரு முட்டையை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு முட்டை எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு பிளட் வெயின்ஸ் பாருங்கள், கிளியராக தெரியும் உங்களுக்கு. நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். நல்லா இன்னும் டீப்பாக வாட்ச் பண்ணினா உங்களுக்கு அதில் இருக்கிற குஞ்சு மூமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு தெளிவாக தெரியும். இருங்க, இன்னும் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து பிளட் வெயின்ஸ் பாருங்கள் உங்களுக்கு. சரி, 5th டே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பிளட் வெயின்ஸ் இருக்கும். உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும்.